கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியான், சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். தூய ஆவினால் எங்களை ஆட்கொள்ளும், பதறி வார்த்தைகளை சொல்லாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். வானொலியிலும் தொலைக்காட்சிகளிலும் பேசுவதனாலே என்னுடைய பிரசங்கம் ரொம்ப சுருக்கமாக இருக்கும். அதனால் யாரும் பயந்துறாங்க. வானொலியிலே 7 நிமிடம் தான், தொலைக்காட்சியிலே 17 நிமிடங்கள். நான் அதிகமாக தென்னிந்திய திருச்சபை, மெதடி திருச்சபைகளிலே பேசுவதனாலே சுருக்கமாய் பேசியே பழகிவிட்டேன். என்னை ஊழியத்துக்கு ஆரம்ப காலங்களில் ஒரு பெரியவர் சொன்னார், சுருக்கமாய் நீ பிரசங்கித்தால் அநேக முறை உன்னை அழைப்பார்கள். உண்மைதானே இல்லையா? நீங்கள் எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்களோ, ஆண்டவரை சுருக்கமாய் பிரசங்கிக்க வேண்டும். நான் கரெக்டாக ஆரம்பித்ததுலேருந்து 40 நிமிடம், 40ஆவது நிமிடத்தில் இறங்கி விடுவேன். ஏனென்றால் நான் டைம் சென்சிட்டிவ் அதிகம் உண்டு. அவை கரெக்டாக முடித்து விடுவேன். திருமறையை நாம் எடுத்துக்கொள்வோம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். ஆண்டவர் தம் தீர்க்கர்களை அனுப்பி கண்டித்தார். ஆனால் அவர்கள் திருந்தவில்லை. ஆகவே ஆண்டவர் அவர்களை பாபிலோன் சிறையிருப்புக்கு அவர்களை 70 ஆண்டுகள் ஒப்புவித்தார். ஒப்புவிக்கும் பொழுதே ஒரு வார்த்தை சொன்னார், 70 ஆண்டுகள் கழித்து உங்களை திரும்ப கொண்டு வருவேன். கொண்டு வரும்போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தருவேன். இதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் எக்ஸ்பெக்டட் பிளெஸிங் என்று சொல்லலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே திருமணம் முடிக்கிறோம், ஏற்ற காலத்திலே குழந்தை பிறக்கிறது. இது எதிர்பார்க்கிற ஒரு முடிவு. ஒரு 10 அல்லது 20 ஆண்டுகள் குழந்தை இல்லை, திடீரென்று ஒரு பிள்ளை பிறக்குமானால் அது அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங், எதிர்பாராத நன்மைகள். இந்த நாளின் செய்தி என்ன? எதிர்பார்த்த நன்மைகளையும் கர்த்தர் தருவார். ஆனால் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்ன? அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங், எதிர்பாராத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நமக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபைக்கு மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்கிற காண்கிற எல்லாருக்கும் அவர் தரப்போகிறார் அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங். நான் எப்போதுமே என்னுடைய பிரசங்க பாணி 3 பாயிண்ட் தான், 3 பாயிண்ட் பிரீச்சர். அதனால் இந்த 3 குறிப்பை இதுக்குள்ள முடிக்கிறேன். வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல் குறிப்பு என்ன? அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங், 3 சொல்கிறேன். 2வது குறிப்பு என்ன? அன்எக்ஸ்பெக்டட் கமாண்ட்மெண்ட், அதையும் 3ஐ சொல்கிறேன். 3வது குறிப்பு என்ன? அன்எக்ஸ்பெக்டட் ஈவன், எதிர்பாராத நிகழ்வுகள். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அதிலே தாவீதுக்கு ஒரு நெருங்கிய நண்பன் யோனத்தான். ஆகவே தாவீது ராஜாவாய், அடுத்த ராஜாவாய் போகிறான் என்று யோனத்தானுக்கு இது தெரியும். ஆனால் தாவீது யோனத்தானும் பிரியும் பொழுது தாவீதும் யோனத்தானும் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 15-16 எடுத்து வாசித்தால், கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமி மேல் இராதபடி வேறு அறுக்கும் போது நீ என்றென்றைக்கும் ஒரு தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமல் இருக்க வேண்டும் என்று அங்கு யோனத்தான் தாவீதினிடத்தில் சொல்கிறான். இந்த இடத்திலே தயவு என்கிற வார்த்தை கோடிட்டுக் கொள்ளுங்கள். அதை உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். யுத்தத்திலே சவுல் இறந்து போனான், யோனத்தான் இறந்து போனான். தாவீது ராஜாவாய் மாறிவிடுகிறார். மாறின உடனே தாவீது என்ன செய்கிறார் பாருங்கள். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை எடுங்கள். அந்த 9ஆம் அதிகாரத்திலே யோனத்தான் நிமித்தம் என்னாலே தயவு பெறத்தக்கவன் எவனாவது உண்டோ? அங்க 1 சாமுவேல் 20லும் தயவு வருகிறது, 2 சாமுவேல் 9லும் 1லும் தயவு வருகிறது. சிலருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன்.
கஷ்டப்படும் போது எல்லாரும் நேசிப்பாங்க. உயர் வரும்போது காலால் நடக்க மாட்டார்கள், தலையால் நடப்பார்கள், மறப்பார்கள். ஆனால் இந்த தாவீது ராஜாவான உடனே யோனத்தானை நினைத்து சொல்கிறான், ஐயோ, இந்த குடும்பத்திலே என்னால் தயவு பெறத்தக்கவன் யார்? உடனே சொல்கிறார்கள், யோனத்தானுக்கு ஒரு மகன் இருக்கிறான், மேவிபோசேத். அவன் 2 கால்களும் முடமான ஒரு மகன். தாவீது அவனை அழைத்து வர சொல்கிறான். அந்த மேவிபோசேத் அவன் பாதத்தில் விழுந்து அவனுக்கு நமஸ்காரம் செய்கிறான். தாவீது சொல்கிறான், உன் தகப்பன் உன்னுடைய சவுல் ராஜாவுடைய நிலங்களை நான் தந்து விடுகிறேன், ஆனால் இன்று முதல் என் பந்தியில் நித்தம் பந்தி இருப்பான். ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் ஃபேவர், அன்எக்ஸ்பெக்டட் ஃபேவர். அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங் என்ன தெரியுமா? ஃபேவர். இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கலாம், தேவ தயவு இல்லைன்னா எல்லாம் போயிடும். தேவ தயவு இருந்தால் மனித தயவு கிடைக்கும். நாம் என்ன செய்கிறோம்? மனித தயவை பிடிக்கிறோம், தேவ தயவை விட்டு விடுகிறோம். ஆனால் தேவ தயவை பிடித்தால் மனித தயவு வரும். இங்கே பாருங்கள், அங்கே அந்த மேவிபோசேத் சொல்கிறான், ஐயோ, நான் ஒரு செத்த நாய், எனக்கா அந்த தயவு என்றான். அருமையானுள்ளே, என் வாழ்க்கையில் நான் பணத்துக்கு ஜோம் பண்ணுறது கிடையாது, ஆனால் ஃபேவர், தேவ தயவுக்காக ஜெபிப்பேன். அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங் ஒன்று என்ன? ஃபேவர். இந்த வருங்காலங்களிலே ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் திருச்சபைக்கும் பிள்ளைகளுக்கும் ஃபேவரை தரப்போகிறார். 2வது குறிப்பு, 2வது ஆசீர்வாதம் என்ன? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை எடுங்க. 10ஆம் அதிகாரம், இந்த 44ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இதிலே கொர்நேலி வீட்டிலே பேதுரு பிரசங்கிக்கிறான். பிரசங்கிக்கும் பொழுது 44 பாருங்கள், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இன்னும் பிரசங்கம் முடியல, அதுக்கு முன்னாலே இறங்கினார். சில சமயத்தில் நம்ம பேசிட்டு இருக்கும்போது சிலர் சொல்லுவாங்க, அப்படி அல்லன்னு குறுக்கிடுவார்கள். பைபிளில் பேதுரு வாழ்க்கையில் 3 இடத்துல திரியேக தேவன் குறுக்கிடுகிறார். மத்தேயு 17 பாருங்க, அந்த 17ஆம் அதிகாரத்தில் 5 இவன் சொல்கிறான், ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், இல்லையா, மோசேக்கு ஒரு கூடாரம். அப்படி பேசி கொண்டிருக்கையில் பிதாவின் சத்தம் வருகிறது, என் நேசகுமாரனுக்கு செவியுடுங்கள். பிதா குறுக்கிடுகிறார். அதே மத்தேயு 17:25 பாருங்கள், வரி செலுத்துவது உன் போதகர் வரி செலுத்துகிறாரா என்று கேட்டபோது ஆம் என்கிறான். அவன் வீட்டுக்குள்ளே நுழைவதற்கும் பொழுது அவன் பேசுவதற்கு முன்பே ஆண்டவர் பேசுகிறார். வரி செலுத்துவது நியாயமா? பிதா குறுக்கிட்டார், குமாரன் குறுக்கிட்டார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44 பாருங்க, பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது பிரசங்கம் முடியல, பேசி கொண்டிருக்கையில் ஆவியானவர் குறுக்கிடுகிறார். அருமையானவர்களே, திரியேக தேவன் குறுக்கிடுகிறார். நம் வாழ்க்கையிலே அநேக சமயங்களிலே நம் ஆண்டவர் குறுக்கிடுகிறார். இங்க பாருங்க, இந்த கொர்நேலி வீட்டில் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை, அவங்க உபவாசித்ததில்ல, அவங்க திருமுழுக்கு பெற்றதல்ல, திருச்சபைக்கு வந்ததல்ல. முதல் விசை பேதுரு மூலமாய் நற்செய்தியை கேட்கிறார்கள். கேட்கும் போதே ஆவியானவர் இறங்குறார். சில சமயம் நம்ம சில பிளான் போடுறோம், இப்படி இருந்தால்தான் அபிஷேகம் என்று. அவர் எப்படியும் அபிஷேகத்தை தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் ஆவியானவரை நம்பாத மனிதன் ஒரு நாளிலே திடீரென்று என் மேல் ஆவியானவர் இறங்கினார். இறங்கி என்னை அபிஷேகித்தார். இந்த வருங்காலங்களிலே ஆவியானவர் தன் வரங்களை, வல்லமையை உங்கள் மேலே நினையாத நேரத்திலே நிரப்புவார். இதுக்கு பேர் தான் அன்எக்ஸ்பெக்டட் அனாயின்ட்மென்ட், அபிஷேகம். நீங்க எதிர்பார்க்கிற நாள் இல்லை, திடீரென்று உங்கள் மேல் இறங்குவார். நீங்கள் எதிர்பார்த்த நாள் அல்ல, திடீரென்று வரங்களினால் நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த நாள் அல்ல, திடீரென்று தரிசனம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நாள் அல்ல, தேவ சத்தத்தை கேட்கலாம். 2 ஆசீர்வாதத்தை சொன்னேன். 3வது ஆசீர்வாதம்
மத்தேயு 25:34 பாருங்க. இதிலே மக்கள் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக 2 மக்களாக பிரிக்கப்படுகிறார்கள். வலது பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இதோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை சுதந்திரியுங்கள். அப்ப வலது பக்கத்தில் கேட்கிறார்கள், எப்போதையா? அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் பசியோடு இருந்தேன், எனக்கு நீங்கள் ஆகாரம் குடித்தீர்கள், தாகத்தோடு இருந்தேன், தண்ணீர் குடித்தீர்கள் என்று சொல்லும்போது இவர்கள் கேட்கிறார்கள், எப்போது இப்படி இருந்தேன்? ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியவனுக்கு எதை செய்தீர்களோ அதை. இந்த அருமையான வலது பக்கத்து நீதிமான் நல்ல குறிப்பு தெரியுமா? தேவை உள்ளவங்களுக்கு செய்தார்களே தவிர இதை ஆண்டவர் கணக்கில் வைப்பார் என்று எதிர்பார்த்து செய்யலை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? உதவி செய்யும் போதே ஒரு வசனத்தை சொல்லியே ஜெபிக்கிறோம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு. அது நல்லதல்ல. இங்கே சொல்கிறார் எதிர்பாராத. ஆனால் தான் பரலோகத்திலே மத்தேயு 25:34 சொல்கிறது அன்எக்ஸ்பெக்டட் ரிவார்டு. இங்கே ரிவார்டு கிடைக்கவே இல்லையோ, மேலே ரிவார்டு. நான் 49 வருஷம் ஊழியம் செய்கிறேன். அநேகர் என்னை ஏற்றுக்கொள்வதில்லை, அநேகர் என்னை ரெகனைஸ் பண்ணுவதும் இல்லை, அநேகர் என்னை ஆண்டவருடைய அடியான் என்று சொல்வதும் இல்லை. ஆனால் நான் எப்போதும் ஜெபிப்பேன், உன் சித்தமான இடத்துக்கு போகணும், சித்தமான ஆலயத்தில் போய் பேசணும், சித்தமான வசனத்தை சொல்லணும், சித்தமான வீட்டில் சாப்பிடணும், சித்தமான நாடுகளுக்கு செல்லணும், அதே சமயத்தில் சித்தமில்லாத காணிக்கை வரக்கூடாது என்று ஜெபிப்பேன். ஆனால் இன்றைக்கு இங்கே ரிவார்டோ இல்லையோ, எங்கள் அப்பா இறக்கும்போது நாங்கள்லாம் உடுத்த வஸ்திரம் கிடையாது, குடியிருக்க வீடு கிடையாது. 3-4 தம்பி, ஒரு தங்கச்சி, அம்மா ஒரு டீச்சர். அப்பா இறந்து போனாங்க, ரொம்ப வறுமை. ஆனால் ஊழியம் செய்தோம். அந்த ஊழியம் செய்து அந்த ஆசீர்வாதத்தினாலே இன்னைக்கு அவ்வளவு தம்பிமாரும் தங்கையும் நன்றாக இருக்கிறாங்க. இன்னைக்கு 1000 மடங்கு நன்றாக. காரணம் தெரியுமா? அந்த ரிவார்டை கொஞ்சத்தை இந்த பூமியிலே காண உதவி செய்தார். அல்லேலூயா. அப்போ 3 பிளஸ்ஸிங். முதல் பிளஸ்ஸிங் என்ன? ஃபேவர் ஆஃப் காட். ரெண்டாவது என்ன தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் அனாயின்ட்மெண்ட், ஆவியானுடைய அபிஷேகம். மூன்றாவது என்ன தெரியுமா? ரிவார்ட். ரெண்டாவது குறிப்பை சொல்கிறேன், அன்எக்ஸ்பெக்டட் கமாண்ட்மெண்ட். நான் பைபிளை 49 வருஷம் இரவும் பகலும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். திடீரென்று ஆவியானவர் என் கண்ணை திறந்தார். 3 அன்எக்ஸ்பெக்டட் கமாண்ட்மெண்ட்டை நான் படித்தேன். அதை நான் சொல்ல போகிறேன். சொல்கிறதுனால தப்பாக புரிஞ்சிடாங்க. முதல் கமாண்ட்மெண்ட் எடுங்க, யோசுவாவின் புஸ்தகம் எடுக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10. இப்போ எரியோவை பிடித்து விட்டார்கள். ஆயை பிடிக்க போகும்போது யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களிலே 36 பேர் வெட்டப்பட்டார்கள். உடனே யோசுவாவும் யோசுவாவின் தலைவர்களும் தேவ சன்னிதானத்திலே ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, நீர்தானே போக சொன்னீர், நீர்தானே எங்களோடு வருவேன் என்று சொன்னீர், ஏன் எங்களுக்கு தோல்வி? அழுது ஜெபிக்கிறாங்க. திடீரென்று ஆண்டவர் பேசுகிறார். யோசுவா 7:10 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, இப்படி மோங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? அதோடைய உள்ளான மீனிங் என்ன தெரியுமா? ஸ்டாப் ப்ரேயிங். ஸ்டாப் ப்ரேயிங்னு பலருக்கு சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஊழியக்காரங்களும் ஜெபம்னுங்கிறாங்க, இவர் மாத்திரம் ஜெபம் பண்ணாதங்கிற. நான் அப்படி அல்ல. நான் ஜெபத்துக்கு அதிக நம்பிக்கை வைக்கிறவன், அதிக மணி நேரம் ஜெபிக்கிறவன். இந்த இடத்துல யோசுவாவுக்கு அங்கே தோல்விக்கான காரணம் தெரியாது. ஆகான் என்பவன் செய்த பாவம் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஜோமனிகிட்டே இருக்காத, முதல்ல பாவத்தை கண்டுபிடிச்சு அதை என்ன செய், அகற்று. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபத்தை ஒரு முகமூடி போல வச்சுருக்காங்க. கொரோனா காலத்தில் போட்ட முகமூடி போல ஜெபம். அநேக அட்டூழியங்கள் செய்வார்கள், ஆனால் என்ன இருக்கும்? ஜெபம் இல்லையா? நம்ம பார்த்து பிரைஸ் ஆடுவாங்க, முதுக திருமண உடனே இவருக்கெல்லாம் நம்ம வணக்கம் போட வேண்டிய சொல்லுவாங்க. இதுக்கு பேரதாய மாய்மாலம். ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவே, நீ ஜெபித்தது போல எழுந்திரு.
ஸ்டாப் ப்ரேயிங். ஜெபத்தை நிறுத்த நான் சொல்லலை. முதல்ல தவறுகளை கண்டுபிடித்து ஜெபிப்பது நல்லது. உங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மூடுவதற்கு ஜெபத்தை ஒரு மாஸ்காக பயன்படுத்தாத. ஸ்டாப் ப்ரேயிங். அதை கண்டுபிடிச்சு ஆகானையும் அவன் தவறையும் கண்டுபிடித்து அகற்றின உடனே யுத்தத்திலே ஜெயம். இல்லையா? ஜெயம் 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 என்று நாம் அழுகிறோம், எதிர்பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நான் இவ்வளோ ஊழியம் செஞ்சாலும் என்கிட்ட எவ்வளோ குறை இருக்குன்னு எனக்கு ஒருத்தனுக்கு தெரியும். குறை இல்லாத ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். எல்லாத்தையும் என்ன உண்டு, சிலர்கிட்ட டன் கணக்கில் உண்டு, சிலருக்கு கிராம் கணக்கில் உண்டு. விஷம்தான். அது துளியாக இருந்தாலும் அளவு அதிகமாக. ஆகவே முதல் கமாண்ட்மெண்ட் ஸ்டாப் ப்ரேயிங். ரெண்டாவது கமாண்ட்மெண்ட் என்ன? 2 தெசலோனிக்கேயர் 3:10. அதில் ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலை செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபையில் இருக்கும்போது அநேகர் சோம்பேறியாய் ஊர் சுற்றி திரிந்தார்கள், வேலை செய்ய மறுத்தார்கள். ஆனால் பவுல் மறுபடியும் அந்த திருச்சபைக்கு கடிதம் எழுத சொல்கிறார், நீங்கள் வேலை செய்ய மனதில்லை என்றால் சாப்பிடாதிருக்க கடவுள். அப்போ முதல் கமாண்ட்மெண்ட் என்ன? ஸ்டாப் ப்ரேயிங். ரெண்டாவது கமாண்ட் ஸ்டாப் ஈட்டிங். சத்தம் வர வர குறையுது, மூச்சு விடுங்க இல்லையா? அப்போ ஸ்டாப் ஈட்டிங் என்ன தெரியுமா? வேலை செய்ய மனது இல்லைன்னா உனக்கு சாப்பிட்ற உரிமை. உலகத்தில் என்னெல்லாமோ சட்டம் போடுறாங்க, இந்த சட்டம் போடலாம். சட்டம் போட்டால் பஞ்சமே வராது. இன்னைக்கு அநேக திறமை இருக்குது, தாளந்து இருக்குது, படிப்பு இருக்குது, உடல் வலிமை இருக்குது, வேலை செய்ய மனசு இல்லை. இல்லையா? நம்ம இந்தியாவில் வேலை செய்யாத வரம் ரொம்ப பேருக்கு இருக்குது. நல்லா படிச்சிருப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. நல்ல திறமை இருக்குது, வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் ஸ்டாப் ப்ரேயிங், ஸ்டாப் ஈட்டிங். பவுல் சொல்ற வேலை செய்யணும், சாப்பிடணும். இல்லையா? வேலை செய்யலைன்னா பல வியாதிகள் வரும். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஐயா எனக்கு வயசு 70 ஆயிட்டு நான் இன்னும் வேலை செய்யணுமா? அப்படி இல்லை. நல்ல வயது இருந்து, பலம் இருந்து, திறமை இருந்து, ஞாபகம் இருந்து, சூழ்நிலை இருந்து, கதவுகள் திறந்தும் செய்யவில்லை என்றால் இட் இஸ் சின். என் வாழ்க்கையை சொல்கிறேன், இது உபதேசம் இல்லை, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என் வாழ்க்கையில் 365 நாளும் மீட்டிங் இருக்கும் இந்தியாவில். ஆனால் அமெரிக்கா வந்தால் எனக்கு மீட்டிங் இருக்காது, எப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தான் பேசுவேன். அப்போது என்னுடைய பழக்கம் என்ன தெரியுமா? என்னுடைய வேலை பிரசங்கம் பண்ணுற வேலை. பிரசங்கம் பண்ணாத காலங்களில் நான் சாப்பிட்றது கிடையாது, ஃபாஸ்டிங் இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் எல்லாருக்கும் போதிச்சுட்டு நானும் இதை விடக்கூடாது. அதுக்காக நீங்களும் இன்றைக்கி இதை முடிவு எடுத்துறாதுங்க. சாப்பிடணுன்னா ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க. சாப்பிட மனதில்லை என்றால் இந்த வசனத்தை முதல் குறிப்பு என்ன? ஃபஸ்ட்டு அந்த அன்எக்ஸ்பெக்டட் கமாண்ட் 1 ஸ்டாப் ப்ரேயிங், ஸ்டாப் என்னது? ஈட்டிங். 3வது கமாண்ட்மெண்ட் சொல்கிறேன், எடுங்க. மத்தேயு 7:6. மத்தேயு 7:6 பைபிளை எடுங்க. மத்தேயு 7:6 பாருங்க. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதிருங்கள், உங்கள் முத்துகளை பன்றிகள் முன் போடாதிருங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை என்ன செய்யும்? அப்போ இதில் பரிசுத்த, முத்து, நாய் என்பது அப்படி அல்ல. அதாவது ஆண்டவர் இதை ஓமையிலே சொல்கிறார். பரிசுத்தமானதை நாய்களை போன்ற மனிதர்கள் மத்தியிலே போடாதிருங்கள். தேவனுடைய விலைமதிக்க முடியாத வசனத்தை, சத்தியத்தை அங்கே பன்றிகள் முள் போடாதிருங்கள். போட்டால் மிதித்து உங்களை என்ன செய்யும்? பீரும். இந்த வசனத்தை நான் படித்த பொழுது ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு தலைப்பமா ஸ்டாப் கவுன்சிலிங். என் வாழ்க்கையில் ஆதி காலத்தில் டன் கணக்கில் மக்களுக்கு சொல்லுவேன். சொன்னதையும் விளைவினவும் என்னை பீறிட்டாங்க.
பீறிட்டாங்க. நான் சொன்னதை வச்சு என்னை பாடாப்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு 5 வருஷம் வாயே திறக்க மாட்டேன். அவன் வந்து கேட்டாதான் என்ன செய்வேன், சொல்லுவேன். அது வீட்லேயும் வெளியும் எல்லா இடத்துலையும் அவன் உபதேசம் தான். ஏன் தெரியுமா? நல்லதை சொன்னால் அவங்களுக்கு பவுல் சொல்கிறாள், சத்தியத்தை சொல்வதனால் என சத்ருவானவர்கள் மாறிவிடுகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய மகிமையான வார்த்தையை, கர்த்தருடைய மகிமையான ரகசியத்தை, கர்த்தருடைய வருகையை, கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்களை ஒன்றுக்கும் புரியாத நாய்கள் அல்ல பன்றிகளை போல மக்கள் மத்தியிலே விதைக்காதிருங்கள். விதைத்தால் பீறி போடும். யாருக்கு எப்போ சுவிசேஷம் வார்த்தையை சொல்லணும்னு ஆவியார் இடத்துல என்ன செய்யணும், கேட்கணும். இந்தியாவில் இருக்கும்போது ஒரு கணவன் மனைவி என்னை பார்க்க வந்தாங்க. எதுக்குயான்னு கேட்டேன். ஐயா, எங்களுக்கு ஒரே ஒரு மகா +2 படிக்கிறா, நீட்டுக்காக ஆயத்தம் பண்ணுறா டாக்டருக்கு. ஆனால் 10th நல்ல மார்க் எடுத்தா. இந்த கடைசி +2னுடைய நீட் எழுதுகிற காலங்களில் படிப்பு குறைஞ்சிட்டு ஒரே செல்ஃபோனாக பார்த்துட்டு இருக்கா. அதனால் ஒரு நாள் அப்பா அம்மாவாகிய நாங்கள் 2 பேரும் சேர்ந்து திட்டினோம். ஏமா இப்படி செய்கிறேன்னு சொன்ன உடனே கதவை போட்டினான். கதவை இப்படி கொண்டியெல்லாம் போட்டா, ஒரு ஸ்டூலை போட்டா, ஒரு கயிறை போட்டா. நான் தற்கொலை பண்ண போகிறேன். இருக்கிறது ஒரே மகா. உடனே அப்பா அம்மா சொன்னாங்க, ஏம்மா நீ தற்கொலை பண்ணணும். அப்போ தான் தற்கொலை பண்ணாமல் இருக்கணும்னா இன்னொரு செல்ஃபோன் கொடுண்ணா. இவங்க சொன்னாங்க பிள்ளை பயிரக்கூடாது. சரியாம்மா நாங்கள். உடனே கதவை திறந்த உடனே அம்மா கையில் இருக்க செல்ஃபோனை பிடிக்கிட்டு போயிட்டான். இவங்க 2 பேரும் என்கிட்ட வந்தாங்க, பிரதர் இதுக்கு என்ன ஆலோசனை? நானும் யோசித்து பார்த்தேன், என் மரமண்டையில் ஒன்றுமே வரல. திடீர்னு ஒரு யோசனை வச்சு, ஆசாரியை கூட்டு வீட்டில் இருக்கிற கொண்டியெல்லாம் கலத்திடுறேன். உங்களுக்கு புரியுதா? ஆசாரியை கூட்டி எதை கலத்தணும்? கொண்டியை கலத்தினா எங்கே உள்ளே போக முடியும்னு. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அநேக சமயங்கள் இப்படி நம்ம வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள்கிட்ட போய் எங்கள் அப்பா காலத்தில் பெரியவங்க காலத்தில் திரும்ப திரும்ப ஆலோசனை சொல்லுவாங்க. பிடிக்கல கேட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ உள்ள தலைமுறைகிட்ட ஒரு முறை சொல்லுங்கள், எங்களுக்கு நல்ல தெரியும். உங்களுக்கு ஒன்றும் இது எல்லா நாடுகளில் உள்ள பழக்கம். அப்போ கவுன்சிலிங் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை, சொல்லணும். ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம். ஜெபிங்க, ஆலோசனை ஆவியான உணர்த்தினா சொல்லுங்க, மற்றன வாய மூடுங்க. அப்படி ஜெபித்தால் ஒரு நாள் அவங்களே வந்து உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்பார்கள். அப்போ 2 குறிப்பை நாம் தாண்டி இருக்கிறோம். முதல் குறிப்பு என்ன தெரியுமா? அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங் என்ன? தயவு, ஆவியானவரின் அபிஷேகம். 3வது ரிவார்டு அல்லது பலன். அன்எக்ஸ்பெக்டட் கமாண்ட்மெண்ட் என்ன தெரியுமா? முதலாவது ஸ்டாப் ப்ரேயிங், அதாவது பாவத்தை வைத்துக்கொண்டு ஜெபிக்காதே, நிறுத்து. 2வது என்ன தெரியுமா? வேலை செய்யவில்லை என்றால் சாப்பிடாதே, ஸ்டாப் ஈட்டிங். 3வது என்ன தெரியுமா? ஸ்டாப் கவுன்சிலிங். ஆண்டவர் வசனத்தை சொல்லு என்று தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த மலை பிரசர் சொல்லுகிறார், பரிசுத்தத்தையும் ஒருவேளை முத்துக்களையும் கொண்டு நாய்களுக்கும் பன்றிக்கும் போடாது. நாய்களுக்கும் பன்றிகளுக்குள்ள அந்த மனிதர்களுக்கு இந்த முத்தின் அருமை தெரியாது. தெரியாதனாலே அதை மிதித்து உன்னை பீரும். நீங்கள் அமைதியாக இருக்க பார்த்தா பீறி இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்கள் கூட பேசினாதான் தெரியும் யார் யாரை பீறி இருக்குன்னு. சரி, 3வது குறிப்பு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். எதிர்பாராத 3 நிகழ்வுகள் வரும். முதல் நிகழ்வு என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 15:55 நீங்கள் வாசித்தால், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம். மரணம் என்பது எதிர்பாராத நிகழ்வு. எப்போ எந்த நேரத்தில் வரும் நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு கொட்டேஷன் சொல்லப்படுகிறது, உலகத்திலே பாதுகாப்பான இடம் சபை தான். ரோட்டில் கூட பாதுகாப்பு கிடையாது, விமான சபை. நான் ஒரு பம்பாயில் ஒரு மெதடிஸ்ட் சபையில் பேச போயிருந்தேன்.
இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஃபேனுக்கு கீழே 2 பெஞ்சு இருந்துச்சு, அதில் ஆள் யாரும் இல்லை. திடீர்னு ஃபேன் அந்து விழுந்துட்டு. அப்போ தான் நினச்சேன், சபை கூட இப்போ என்ன இல்லை, பாதுகாப்பு. ஆனால் உங்கள் சபை பாராட்டக்கூட ஃபேனே இல்லை, துணிச்சலாக இருக்கு. ஆனால் லைட் இருக்குது, கொஞ்சம் தள்ளி உட்காரணும் இல்லையா? ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா? நம்ம வாழ்க்கையிலே மரணம் என்பது எப்போது வரும் என்று தெரியாது. மரணம் என்பது எப்போ வரும் என்று தெரியாது. அப்போ மரணம் என்பது 2 மரணம் வரும். ஒரு இயற்கையான மரணம், இன்னொன்று 2ஆம் மரணம். அப்போ ஆண்டவரோடு வாழ்ந்து மடிந்தால் மரணம் என்பது நித்தித்து போகிற ஒரு வழி, மகிழ்ச்சியோடு போகலாம். டிஎல் மூடி இவங்களெல்லாம் மரிக்கும்போது நாங்கள் பரலோக தூதர்கள் சத்தத்தை கேட்கிறோம் என்று சொல்லிவிட்டு போனார். அப்போ எவ்வளோ ஆச்சரியம்! மரணம் என்பது அது ஜெயிக்கப்பட்ட ஒன்று, ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். ஆனால் தான் ஸ்தேவான் மடியும் பொழுது அழகாய் சொன்னான், நான் கிறிஸ்துவை பிதாவின் வலவாசி நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே ஆவியிலே நிறைந்து தொழுது கொண்டே மடிந்தான். முதல் நூற்றாண்டு அப்போஸ்தலர் எல்லாரும் மரணத்தை தைரியமாக எதிர்கொண்டார்கள். அப்போ மரணம் என்பது எதிர்பாராத ஒன்று. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் மடிந்தால் அந்த மரணம் நம்மை நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஆனால் தான் நான் எப்போதும் வீட்டில் இருந்து சர்ச்சுக்கு வரும்போது என் விசிட்டிங் கார்டை பையிலே வைப்பேன். ஏன்னா எப்போ கூப்பிடுறாருன்னு தெரியாது. அப்படி கூப்பிட்டா இந்த காடை வச்சாது வீட்டுக்கு என்ன வரும்? இப்பவுமே பல பேனாவை தேடுறீங்க, என் பேப்பரை தேடுறீங்க, எங்கேயா வெளியே வைப்போமா? நான் உங்களை பயமுறுத்த சொல்லலை, இட் இஸ் ஃபேக்ட். மரணம் எந்த டைமில் வரலாம், எப்படியும் வரலாம். அப்போ அதை ஒவ்வொரு நாளும் ஆயத்தம். இது அன்எக்ஸ்பெக்டட் ஈவன். 2வது அன்எக்ஸ்பெக்டட் ஈவன் என்ன தெரியுமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17 பாருங்கள். இவ்விதமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டு, ஒரு வார்த்தை வருது, எடுத்துக்கொள்ளப்பட்ட என்றால் ராப்சர். ஆண்டவருடைய வருகை 2ஆக பிரிக்கலாம். 1 ரகசிய வருகை, இன்னும் வெளிப்படையான வருகை. அப்போ 2வது அன்எக்ஸ்பெக்டட் ஈவன் என்ன தெரியுமா? ராப்சர். சில ராப்சர் உண்டும்பாங்க, சில ராப்சர் இல்லைம்பாங்க, சில ப்ரீ ராப்சர்பாங்க, போஸ்ட் ராப்சர்பாங்க. அதெல்லாம் நான் சொல்லலை. நான் ராப்சரை நம்புகிறவன், நான் நம்புகிறேன். ஏன்னா பைபிள் படி ராப்சர் எதுக்காக வருது என்றால் ஃபார் ஹிஸ் சர்ச், சபையும் தன் பிள்ளைகளை அழைக்க வரும். ஆனால் வெளிப்படையான வருகை என்ன என்றால் வித் ஹிஸ் சர்ச், ஆண்டவர் தன் சபையோடு பூமியை நியாய்ந்திருக்க வருவார். எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. அப்போ 2வது அன்எக்ஸ்பெக்டட் ஈவன் என்ன தெரியுமா? ராப்சர். மத்தேயுல ஒரு வசனம் இருக்கிற 24:40 அல்ல 46 நினைக்கிறேன். அதில் போடப்பட்டிருக்கிறது, 2 ஸ்திரீகள் அவர்கள் மாவரைப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். 2 பேர் படுக்கையில் இருப்பார் என்று இன்னொரு நற்செய்தியில் வருகிறது. அப்போ நீங்கள் ஆனாலும் தப்பாக கணக்கிடாதாங்க, 2 பேர் இருந்தால் ஒருத்தர் போயிடலாம். அப்படி இல்லை. ஆண்டவர் ஆயத்தமானவர்கள் ஆயத்தம் இல்லாதவர்களுக்காக சொன்னார். அப்படியானால் ஆண்டவருடைய ரகசிய வருகை எப்போது வரும் என்று தெரியாது. இது அன்எக்ஸ்பெக்டட் ஈவன். 3வது அன்எக்ஸ்பெக்டட் ஈவன் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வெளிப்படையான வருகை. அப்போஸ்தலர் 1:11 தூதர்களை சொன்னார்கள், அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். வெளிப்படுத்தலிலே 1:7 வருகிறது, மேகங்களோடு அவர் வருகிறார், குத்தினவர்கள் யாவர் அவரை காண்பார்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9 வருகையை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பேதுரு எழுதியிருக்கிறார். அப்படியானால் அன்எக்ஸ்பெக்டட் ஈவன் 3. 1 என்ன தெரியுமா? மரணம். 2வது ரகசிய வருகை. 3வது வெளிப்படையான வருகை. இல்லையா? ஆண்டவர் சொன்னார், 2 பேர் படுக்கையில் இருப்பாங்க, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். 2 பேர் மாவரைப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்வார். அப்போ ஆண்டவர் எந்த டைமில் வந்தாலும் பூமியில் இந்த 3 சம்பவம் நடக்கும். இப்போ அமெரிக்காவில் நமக்கு பகல்,
இந்தியாவில் என்னது இரவு. ஆஸ்திரேலியாவில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் இல்லையா? அப்போ ஒரு இடத்துல தூங்குவாங்க, ஒரு இடத்துல மாவரைப்பாங்க, ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, வயலில் இருப்பாங்க. இது இன்றைக்கு நமக்கு புரிகிறது, அன்றைக்கே நம் ரட்சகர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய ரகசிய வருகையும் ஆண்டவருடைய வெளிப்படையான அந்த வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதிலே மத்தேயு 24 எடுங்கள். மத்தேயு 24 அந்த 14 பாருங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் போது என்ன வரும்? முடிவு. அப்போ இயேசுவாமி எப்போ வருவார்? அதுக்கு ஒன்றே ஒன்று செய்யணும், எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்கணும். அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ, அறிவிக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமை. நான் ஒரு நாள் தமிழ்நாட்டில் ஒரு கன்வென்ஷன் போகும்போது பஸ்ஸில் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து சின்ன பிள்ளை போல வேடிக்கை பார்ப்பேன். வேடிக்கை பார்க்கும்போது ஒரு ஊரில் ஒரு பெரிய ஒரு காம்பவுண்ட் சவரில் ஒருத்தர் எழுதி போட்டிருக்காங்க, இயேசுவே சீக்கிரமாய் வாரும், எங்களை பாடாய்படுத்துகிற கிறிஸ்தவர்களை அழைத்து கொண்டு போய்விடும், நாங்கள் நிம்மதியாக இருப்போம். அவங்க நம்ம கிறிஸ்தவங்களில் இதுக்கு கிறிஸ்தவத்துக்கு எதிர்மறையான ஒரு குரூப்பு. அவங்க சொல்கிறாங்க, இயேசுவே சீக்கிரமாய் வாரும், எங்களை பாடாய்படுத்துகிற இந்த கிறிஸ்தவர்களை அழைத்து கொண்டு போய்விடும், நாங்கள் நிம்மதியாக இருப்போம். அப்போ எனக்கும் உங்களுக்கும் வருகை குறித்து நம்பிக்கை இருக்கோ இல்லையோ? யாருக்கு நம்பிக்கை இருக்கு? யாருக்கு? அப்போது நற்செய்தியை அறிவிக்கணும். நற்செய்தியை என்ன செய்யணும்? அறிவிக்கணும். நான் என்னுடைய ஊழியத்தில் அநேக கன்வென்ஷன் கூட்டங்கள் மத்தியிலும் ஐஎம்னுடைய ஸ்டேட் கன்வென்ஷனில் பேச போவேன், எஃப்எம்பியினுடைய மாநில கன்வென்ஷன், யூத் கன்வென்ஷன் பேச போவேன், ஜெம்ஸுக்கு பேச போவேன், ஐஎம்எஸ்ஸு, சிஜிஎம், ஐஜிஎம், அது மாதிரி எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களுடைய கன்வென்ஷனில் பேச போவேன். ஏன் தெரியுமா? நற்செய்தியை அறிவிக்கவில்லை என்றால் அவருடைய வருகை வரவே தாமதமாக. நற்செய்தி அறிவிக்க நீங்கள் என்ன செய்திருக்கீங்க? ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு முறை திரிபுரா என்கிற ஒரு மாநிலத்து போயிருந்தேன், மணிப்பூர் பக்கத்தில். நானும் என் தம்பியும் போயிருந்தோம். அந்த திரிபுராவில் எனக்கு தமிழ் மாத்திரம் தெரியும், என் தம்பி அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தான். அவர்கள் இன்னொரு மொழியான கோக்ப்ரோக் என்கிற ஒரு மொழியில் மொழிபெயர்த்தாங்க. அப்போ 1/4 மணி நேரம் பிரசங்கம் முடிய 3/4 மணி நேரம் ஆகும். அப்போது நான் ஒரு நேரம் சாப்பிடுகிற பழக்கம் இருந்ததுனால, அவங்க அதுவும் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால அவங்ககிட்ட சொல்லி கேட்டாங்க என்ன சாப்பிடணும். நான் சும்மா சொன்னேன், அப்பளம் மாத்திரம் பொரிப்பான்னு. நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அப்பளத்தை பொரினா என்ன அர்த்தம்? அங்கே அரிசி சோறு இருக்கும், ரசம், சாம்பார் எல்லாம் இருக்கும், அதோடு என்ன வரும்? நான் மத்தியானம் பசியில் உட்காந்துருக்கேன். அந்த திரிபுரா மனுஷன் என்ன செய்தான், ஒரு 150 அப்பளத்தை பொரிச்சிட்டு வரான். நான் எட்டி எட்டி பார்க்கேன், சோறு எங்கடான்னு. இல்லைன்னா அவன் கேட்டால் நீங்கள் எதை கேட்டீங்க? அப்போ என் தம்பிட்டானே, என்னப்பா அப்பளத்தை என்ன இவங்ககிட்ட இதுக்கு மேலே சொன்னால் நம்ம அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இப்போ என்ன செய்யணும், கதவை போட்டுவோம், ஜெபம் பண்ணுவோம். கதவை போட்டு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இன்றைக்கி முதல் விஷயம் அப்பளம் சாப்பிட போகிறோம். அப்பளத்தை மேக்சிமம் சாப்பிட்டோம். ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்க. நற்செய்தியை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருந்தாலும், எவ்வளவு சம்பாத்தியம் இருந்தாலும், எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும், சபை வளர்ச்சிக்கும் நற்செய்தி பணிக்கும் மிஷனரி பணிக்கு கொடுங்க. அது கொடுப்பது நித்தியத்திலே முதலீடு பண்ணுங்க சபை. இப்போ நான் பிரசனத்துக்கு முடிவு வந்துட்டேன். 3 குறிப்பு: அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸ்ஸிங், அன்எக்ஸ்பெக்டட் கமாண்ட்மெண்ட், அன்எக்ஸ்பெக்டட் ஈவன். எழுந்திருப்போம், பிரார்த்தனை செய்யும். எல்லாரும் எழுந்திருங்க, நல்ல இறுக்கமாக கண்ணை மூடுங்க, 2 கைகளை நல்லா உயர்த்துங்க, நல்ல சத்தமிட்டு ஜெபியுங்க. சில சபைகளில் சத்தம் போட்டு ஜெபிக்க வழி இல்லை, நம்ம சபையில் அதற்கு தடை கிடையாது. ஆவியில் நிறந்து ஜெபியுங்க. ஆண்டவர் நல்ல பலபாஷைகள் வரங்கள் கொடுத்தா அதை பயன்படுத்துங்க.
நல்ல கண்ணை மூடுங்க, 2 கைகளை உயர்த்துங்க. கைகளை உயர்த்துகிறது பாவம் கிடையாது. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தாவே நீரே எங்களுக்காக கைகளை உயர்த்தினீர். ஆண்டவரே கைகளை உயர்த்தும் போது நானும் நீங்கள் ஏமாத்திரம் ஐயா. 2 கைகளை உயர்த்துங்க. யாரும் கணத்திலிருந்து வேடிக்கை பார்க்க கூடாது. 2 கைகளை உயர்த்துங்க, சத்தம் போட்டு ஜெபியுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். மகனே மகளே, எதிர்பாராத தயவை உனக்கு நான் தரப்போகிறேன். மகனே மகளே, எதிர்பாராத ஆவியின் அபிஷேகத்தை உன்மேல் நிரப்ப போகிறேன். நீ எதிர்பார்த்திருக்கிற வரங்கள், வல்லமைகள் உன்மேல் இறங்க போகிறது. நீ அடக்காதே. தேவ ஆவியானவரை அடக்க யார் சொல்லி கொடுத்தது? நல்ல சத்தமிட்டு ஜெபியுங்கள். நீங்கள் செய்த எல்லாவற்றுக்கு ரிவார்டு உண்டு. அன்எக்ஸ்பெக்டட் ரிவார்ட். எதிர்பாராத கமாண்ட்மென்ட். பாவத்தை வைத்துக்கொண்டு ஜெபிக்காதே. ஜெபத்தை நிறுத்தி பாவங்களை அறிக்கை செய்து விட்டு ஜெபிக்க தொடங்கு. இரண்டாவதாக, வேலை செய்யாமல் சோம்பேறியாயிராதே. மூன்றாவதாக, அநேகருக்கு புத்தி சொல்கிறாய். உனக்கு புத்தி சொன்னால் எவ்வளவு கோபம் வருகிறது. எந்த மனிதருக்கு எப்போ சொல்ல வேண்டும் என்று ஞானத்துக்காக ஜெபியுங்கள். அன்எக்ஸ்பெக்டட் ஈவன் என மரணம் வரலாம், வருகை வரலாம், வெளிப்படையான வருகை வரலாம். யாவரும் கைகளை கீழே போட்டு விடுங்கள். ஆண்டவர் சார்பாக ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன். ஐயா, இந்த செய்தி ஊடாக என்னோடு பேசினார். இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொண்டேன், எதிர்பார்த்த ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, எதிர்பாராத ஆசீர்வாதத்தை எனக்கு ஆண்டவர் தரப்போகிறார். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு இந்த எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் தேவை. எதிர்பாராத கற்பனைகளையும் நான் கைக்கொள்வேன். எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு என்னை ஆயத்தம் பண்ணுவேன். என்னை ஒப்புவிக்கிறேன். ஒப்புவித்ததுக்கு அடையாளமாய் இருக்கிற இடத்துல உங்கள் வலகரத்தை உயர்த்தி காண்பிக்கலாம். உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். தைரியமா வைத்துங்க. வலது கையை பரத்தினர் தைரியமா வைத்துங்க. வெக்கப்படாதங்க. நீங்கள் உயர்த்தினதுனாலே பாவி என்று பொருள் அல்ல. உங்கள் தீர்மானத்தை புதுப்பிக்கிறீர்கள். தைரியமா உயர்த்துங்க. ஒரே ஒரு காரியம் செய்ய போறேன், கஷ்டம்தான். உங்க தலையில கை வைத்து நான் ஜெபிக்க போறது கிடையாது. நான் நிற்கிற அந்த மேடைக்கு முன்பாக கைகளை உயர்த்தினர்கள் வாருங்கள். ஒரே ஒரு நிமிடம் ஜெபித்து போதர் கையில கொடுக்கிறேன். தைரியமா முன்னால வாங்க. தைரியமா வாங்க. கைகளை உயர்த்தினர்கள் வெட்கப்படாதீர்கள். நீங்கள் வருவதனாலே பாவி என்று பொருள் அல்ல. உங்கள் தீர்மானத்தை புதுப்பிங்கள். வாருங்கள். கைகளை உயர்த்தி விட்டு மறுதலிக்க வேண்டாம். உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டாம். இன்னும் ஒரு அடி முன்னாலே வாருங்கள். அநேகர் வருகிறார்கள். இன்னும் ஒரு அடி வாருங்கள். அநேகர் வருகிறார்கள். வேறு யாராவது உண்டால் சீக்கிரமாய் வாருங்கள். வந்தவர்கள் 2 கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். வாருங்கள். இந்த வலது பக்கம் இடம் இருக்கிறது, இடது பக்கம் இருக்கு. வாருங்கள். சீக்கிரமாய் சீக்கிரமாய் வாருங்கள். கொஞ்சம் முன்னால் கொஞ்சம் இடம் கொடுங்கள். பின்னாலவர்களுக்கு சீக்கிரமாய் வாருங்கள். இன்னும் கொஞ்சம் இடம் கொடுங்கள். 1 நிமிடத்தில் முடித்து விடுவேன். சீக்கிரமாய் வாருங்கள். நம்முடைய அர்ப்பணிப்பை, பிரதிஷ்டையை புதுப்பிக்க போகிறோம். 2 கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தையை நீர் எனக்கு கொடுத்த வழிநடத்தல்படி நான் பிரசங்கித்தேன். இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை என்று நம்பி உம்முடைய அழைப்பை கேட்டு கீழ்ப்படிந்து முன்னாலே வந்திருக்கிறார்கள். அவர்களை உம்முடைய காயப்பட்ட கரத்துக்கு விட்டு கொடுக்கிறோம். அவர்களுக்கு இன்று முதல் அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங்கினால் அவர்களை அலங்கரியும். பெரிய காரியங்களை செய்யும். இந்த சபை இன்றைக்கு இருப்பது போல 1000 மடங்கு பெருகணும் ஆண்டவரே. அந்த பெருக்கத்தை பார்க்க எனக்கு ஆயுசை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.